எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலில் வந்து நம்மளாக நான் பேர் செய்யக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் நான் இந்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணி வந்துட்டேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு சாப்பாடுன்னு சொல்லி bourguignon. அது bourguignonன்னு சொல்லிச்சுன்னா மாட்டிறச்சி வந்து ஒரு அந்த அரிசி சிவப்பு வைனில் வந்து ஊற வச்சு அதை சிவப்பு வைன்லேயே அவிச்சு அதைத்தான் வந்து மரக்கறிகள் பாத்துகளோட வந்து சர்வ் பண்ணுறவங்க. ஸோ அதை நான் வந்து வித்தியாசமான முறையில் தான் செய்கிறேன். நான் சொன்னேன் எங்களுக்கு நேரங்கள் காணாண்டாக்காண்டி வித்தியாச முறையில் செய்கிறேன். ஸோ அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி. இதுதான் வந்து நீங்கள் பார்க்குற நான் செஞ்ச அந்த bourguignon வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் வைன்லேயே ஃபுல்லாகவே அவிச்சு அதுக்குரிய சாமான்கள் கூட அவிச்சிருக்கு. இது எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். இந்த இறைச்சி வந்து எங்களுக்கு பேக்கெட்டாக அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வரும். அதோட கொஞ்சம் உள்ளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கேரட் எடுத்துருக்கிறேன், அதோட கொஞ்சம் வெட்டின வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய துண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன், அதோட சிவப்பு வைனும் எடுத்துருக்கிறேன். இந்த இறைச்சியை வந்து வடிவாக கழுவி போட்டு எனக்கு ரத்தங்கள் இருக்கும் கழுவி எடுத்து போட்டு ஒன்றும் இல்லாமல் வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டுட்டு அதோட நான் வெட்டி வச்ச உள்ளியையும் அதுக்குள்ளே போட்டு அதுக்கு தேவையான ஒரு கல்லுப்பு ஒரு கொஞ்சமும் அதோட நான் எடுத்து வச்சிருக்கிற சிவப்பு வைனையும் அதுக்குள்ளே விடுறேன். எல்லாத்தையும் விட்டு ஒரு மீடியமான ஒரு அளவான சூட்டில் அவிய விட்டு நான் அது ஒரு 20 நிமிஷம் தாண்டி போனோன்னே இதுக்கு தேவையான ஒரு இந்த பண்டி இறைச்சின்ற கொழுப்பு பகுதி லார்தோன்னு சொல்கிறது வந்து கொழுப்பு பகுதி இறைச்சி வந்து அந்த உப்பில் ஊற வச்ச இறைச்சி வந்து அதோடு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அவிஞ்சு முடிந்து முடிய அதோடு நான் வெட்டி வச்ச கேரட்டையும் வந்து சேர்க்குறேன். கிட்டத்தட்ட இந்த இறைச்சி ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே அவிஞ்சிருக்கும். அதோட இதுக்கு தேவையான அந்த மாட்டிறச்சி இந்த ஸ்ட்ரோக் வந்து அதாவது வந்து அந்த புளியோன்னு சொல்கிறது மாட்டிறச்சி ஸ்ட்ரோக் வந்து அந்த தண்ணியில் கலந்து நான் அதுக்கு தேவையான அளவு ஊற்றி கொள்கிறேன். அதுக்கு தேவையான பெசில்கள் வெட்டி வச்ச பெசில்கள் அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு கவரால் மூடி இன்னும் ஒரு 40 நிமிஷம் அவிய விடுறேன். மொத்தம் இது 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவிஞ்சால் தான் அந்த இறைச்சி வந்து நல்ல ஒரு மென்மையான இறைச்சியாக வரும். எல்லாம் அவிஞ்சு முடிஞ்சோடனே கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது சின்ன சின்ன சாக்லேட் டிஸ்டல் இருக்குது, ஒரு 100 கிராம் அளவு சாக்லேட் சேர்த்துக்கொள்கிறேன். அதுவும் அவிச்சு முடிஞ்சுது இப்போ. ஸோ எல்லாம் அவிச்சு எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நான் ஆல்ரெடி அவிச்சு வச்ச பாஸ்தா வந்து எங்கள் கடையில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த அவிச்சு வச்ச இறைச்சி மொத்தம் இது 1.5 மணி நேரத்துக்கு மேலே நார்மலாக அவிஞ்சிருக்கும். அவிஞ்சால் தான் அந்த இறைச்சி வந்து நல்லா சொத்தாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அதில் கொடுக்கும்போது. அதுக்கு நான் அந்த அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் சின்ன உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சினேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் அதோடு சேர்த்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.